இது வரைக்கும் எத்தனை படம் பண்ணியிருக்கீங்க? அடுத்தது ரீசெண்டாக என்ன படம் பண்ணிட்டு இருக்கீங்க? இது வரைக்கும் 5 படம் பண்ணியிருக்கேன் சார். கடைசியாக அஜித் சார் வச்சு குட் பேட் அக்லின்னு ஒரு படம் பண்ணி முடித்தோம். இப்போ அடுத்த படத்துக்கான வேலைகள் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு சார். இப்போ விஜய் சார் மாதிரி இல்லாமல் வேறு ஏதாவது விஜய் சேதுபதி அந்த மாதிரி படம் பண்ணலாம் சார். கதைக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம் சார். எல்லா பெரிய ஹீரோவும் வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம விக்ரம் பிரபு சார் இருக்காரு. ஆமாம் சார். அவரை வச்சு அடுத்த மூவி ஏதாவது பண்ணுற ஐடியா இருக்கா? அதான் சார், கதையும் அதுக்கான ஒரு ஜானரும் கரெக்டாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணலாம் சார். ஏன்னா வெளியே இருக்க ஆக்டர்ஸ் எல்லாத்தையுமே வச்சு பண்ணிட்டீங்க. இப்போ ஃபேமிலி இல்லை நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக க்ரோ ஆகிட்டு இருக்கேன். அடுத்த அப்கமிங்ல வந்து ஏதாவது ஐடியா இருக்கா? அவர் வந்து நிறைய டிஃபரெண்ட் ஜோனல்ல ஆமாம் சார். அதான் சார், அந்த கதைக்களமும் கேரக்டர்ஸும் கரெக்டாக அமையும் போது கண்டிப்பாக ஒர்க் பண்ணலாம் சார். இப்போ விஜய் சார் வந்து பாலிடிக்ஸ்ல போயிட்டு இருக்காரு. நம்ம பாலிடிக்ஸ் பற்றி நம்மளுக்கு ஜீரோ, நம்மளுக்கு ஒன்றுமே உங்களுடைய தாட் என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை அதான் நம்மளுக்கு சினிமா தவிர வேறு எதுவும் நம்மளுக்கு இப்போ சினிமாவே பொறுமையாக கற்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் நல்ல பெருசாக எனக்கு அதில் எதுவும் இது இல்லை சார். இப்போ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் கடைசி படம்னு சொல்லியிருக்காரு. சரிங்க. ஒருவேளை அந்த படத்துக்கு அப்புறம் இன்னொரு பட வாய்ப்பு இருந்து அதை நீங்கள் டைரக்ட் பண்ணுறப்பாங்க என்ன போயிடுச்சு? இல்லை அதை விஜய் சார் சொல்லிட்டார். இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ பாலிடிக்ஸ் தான் அவரோட மெயின் இதுன்னு, அதனால் அதுபடி தான் போகும் கண்டிப்பாக. இப்போ கேபி பாலா பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய சோசியல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்புல, இப்போ நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காப்புல. அதை வந்து இப்போ அவர் வந்து ஸ்கேம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? அது தெரிலங்க. ஏன்னா ஃபுல்லாக எனக்கு அதை பற்றி தெரியாமல் அது கமெண்ட் பண்ண முடியாது. தெரில, அதை பற்றி எனக்கு பெருசாக கமெண்ட் இல்லை. இப்போது சமீப காலமாக பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் நிறைய நடிகர்கள் குணச்சித்திரங்கள் எல்லாரும் மிக குறைஞ்ச வயதில் காலமாயிட்டே இருக்காங்க. இது எதனால் ஏற்படுது? இதுக்கு என்ன விஷயங்கள் இருக்கா அப்படின்ற மாதிரி? இல்லை அது தெரில. ஏன்னா ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நிறைய ரொம்ப யங்கேஜில் நிறைய பேருக்கு வருது. அவங்க இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாமல் அதை பற்றி நம்ம கமெண்ட் பண்ணுறது கரெக்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். மலையாள மூவிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி இந்த த்ரில்லிங் ஆக்ட் வந்து தமிழ் மூவிஸில் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயும் அவங்களுடைய மூவிஸ் தான் அதிகமாக ஒரு இம்பாக்டை வந்து இப்போ கொடுத்துட்டு இப்போ நம்ம தமிழில் வந்து அது மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணுறது பாசிபிலிட்டி இல்லை சார். தமிழ்லையும் நிறைய வருது சார். அதுக்கான ஒரு கரெக்டான ஒரு டைம் தான் அதுக்கு முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா மலையாள சினிமா வந்து ஃபஸ்ட்லேருந்தே கண்டென்ட் ஓரியன்ட் பேஸ்ட் படங்கள் பண்ணுறோம். நம்ம ஆகட்டும், தெலுங்கு சினிமா ஆகட்டும், ஹிந்தி சினிமா ஆகட்டும், நிறைய கமர்ஷியல் பேஸ்ட் படங்கள் பண்ணுறோம். ஸோ மக்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குறாங்க. அவங்க டேஸ்ட்டுக்கு அது கரெக்டாக ஒர்க் ஆகுது நம்மளுக்கு. ஏன்னா இல்லை நம்ம படத்துலையும் வருது. அதுக்கான ஃபோக்கஸ் வந்து மலையாளம் சினிமாவில் நிறைய வர்றதுனால ஃபோக்கஸ் அங்கே ஆகுதுன்னு நினைக்கிறேன்.